அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜய்க்கு வார்னிங் விட்டு திருமாவளவன் வந்து கடுமையான தாக்குதல் கொடுத்துருக்காரு. விஜய் இதை எதிர்பார்க்கல, திருமா பாராட்டுவாருன்னு அவர் நினச்சி இப்போ நிறைய வாங்கி கட்டிக்கிட்டாரு, அசிங்கப்பட்டு போயிட்டார் விஜய். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கடுமையான தாக்குதலான பதிலை வந்து திருமாவளவன் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே ஒருபடி போக நம்ம ரொம்ப விளக்கமாக பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின விஜய்க்கு கலைஞருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்றைக்கி வேலூரில் நிருபர்கள் கேட்குற கேள்வியில் ஒரு சூப்பரான அம்பு விட்ட பதில் கொடுத்துருக்காரு. அந்த நிருபர்கள் கேட்குறாங்க, பிறப்பால் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு விஜய் பேசுகிறாரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உதயநிதிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, யாருங்க பிறப்பால் முதலமைச்சர்? எலெக்ஷனில் நிற்காமல் வந்துட்டாங்களா? எலெக்ஷன் மக்கள் ஓட்டு போட்டு தானங்க வந்தால் தானங்க எம்எல்ஏ ஆக முடியும், எம்எல்ஏ ஆனால் தானங்க முதலமைச்சர் ஆக முடியும். இந்த அறிவு கூட இல்லாமல் அந்த ஆள் பேசுகிறாரு, அவர் பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்கிறாரு. எப்படி பாருங்கள், கலைஞர் எப்படி கல் விட்டு அடிப்பாரோ அதே மாதிரி தாத்தா பாணியில் பேரன் பதில் கொடுத்துருக்காரு. இதை விட மோசமாக அந்த விஜய் அவர்களை கடுமையாக தாக்கி பேசின திருமாவளவனுடைய பேச்சு வந்து இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது. நேற்று டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கருடைய நினைவு நாளில் விகடன் பதிப்பகம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழா பண்ணாங்க. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நூலை வெளியிடுறதுக்கு திருமாவர்கள் வரணும்னு சொன்னாங்க. திருமாவளவர் ஒப்புதல் கொடுத்தாரு. ஆனால் அவர் ஏன் இப்போ போகலை? அப்போ அந்த வெளியீட்டு விழாவில் நடந்த பிரச்சனைகள் என்ன, அங்கே விஜய் பேசின பேச்சு என்ன, விஜய்க்கு பின்னாடி யார் நின்று செயல்படுறாங்க, விஜய் பேச்சுக்கு வந்து திருமாவளவன் கொடுத்த ரிட்டன் பந்து என்ன, கடுமையான வார்த்தைகள் என்ன, அதனால் விஜய் எப்படி அசிங்கப்பட்டார், அரசியலில் என்ன தான் நடந்திருக்கு, என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகுதுங்கிற நிறைய விஷயங்களை சில நிமிடங்களில் நீங்கள் வந்து உங்கள் கவனத்துக்கு நம்ம கொண்டு வர இருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக கேளுங்க. இதில் நம்ம சொல்லக்கூடிய நிறைய செய்திகளை வேறு எந்த ஊடகங்களும் இது வரைக்கும் சொல்லலை. நீங்கள் எதிர்பார்க்காத கேள்விப்படாத பல தகவல்கள் வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற ஒரு நூலை வந்து விகடன் பதிப்பகம் வெளியிடுறதா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு திருமாவளவன் அவர்கள்ட்ட வந்து விசிகாவுடைய தலைவர்கிட்ட வந்து அப்போ நீங்கள் தாங்க வெளியிடணும்னு இருக்காங்க, நான் வெளியிடுறேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அம்பேத்கர் மேலே மதிப்பு மரியாதை மிக்க ஒரு தலைவர் தான் திருமாவர்கள். இப்போ அந்த நூலை வெளியிட போகிற கட்டத்தில் சமீபத்தில் தானே இந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி உதயமாச்சு. அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் இருக்கார்ல, அவரை வச்சு நம்ம திரும்ப வெளியிடணும், விஜய் வாங்கணுங்கிற மாதிரி பிளானை மாற்றிருக்காங்க. இந்த பிளானை மாற்றினது தெரிஞ்ச உடனே விசிகா தலைவர் திருமாவளவன் சுதாரிச்சுக்கிட்டாரு. இது என்னது நம்ம எதிர்பார்க்காத ஒரு செய்தியாக இருக்கே, பல மாதிரி கற்பனையாக வந்து பலரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம போய் அந்த புத்தகத்தை வெளியிட்டு அதை விஜய் வாங்கினார்னா அவருக்கு நம்மளுக்கு முடிச்சு போட்டு ஒரு அரசியலில் பெரிய குழப்பம் பண்ணிடுவாங்களே. திமுக கூட்டணியில் குழப்பம் பண்ணுறதுக்குன்னே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு நம்ம தீனி போட்ட மாதிரி ஆயிருமே, நம்ம இந்த கூட்டத்துக்கு போகிறதா வேணாமான்னு அவர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒன்றிய அரசு பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நாளிதழ் வந்து ஒரு செய்தி வெளியிடுது. அது என்ன செய்தி வெளியிடுது? எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற நூலை வந்து திருமாவளவன் வெளியிடுறாரு, விகடன் பதிப்பு நூலை. அதை வந்து விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் பெற்றுக்கிறான்னு சொல்லி தலைப்பு செய்தியாக போட்டவுடனே திருமாவளவன் சுதாரிச்சுக்கிறார். ஆஹா, இதில் சதி இருக்குது, நம்ம வரமாட்டோம்னு சொல்லிட்டோம், நம்ம வர்றங்கிற மாதிரி செய்தி வெளியிடுறாங்க. ஆனால் வெளியிடுற ஆள் யார்? திருமாவளவனுடைய செய்தி எதுவாக இருந்தாலும் அவரை வந்து மட்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால் தான் அந்த பத்திரிக்கை வெளியிடும். ஆனால் இதில் ரொம்ப முன்னிலைப்படுத்தி வெளியிடுறத பார்த்தா வழியக்க நம்மளை ஒம்பளை மாட்டி விடுறதுக்கு தயாராகிட்டாங்க, நம்ம போகக்கூடாதுன்னு முடிவெடுத்து என்ன பண்ணுறாரு, திருமாவளவன் வந்து அந்த கூட்டத்துக்கு போகலை. நேற்று மட்டும் திரும்ப அந்த கூட்டத்துக்கு போயிருந்தாருன்னா அந்த கூட்டத்துடைய நிலையே வேறு மாதிரி இருந்திருக்கும். மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாக அந்த புத்தக வெளியீட்டு விழா இருந்ததோட மக்கள் எழுச்சி அங்கே பொங்கி எழுந்திருக்கும். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு? தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் வந்தார், அவர் ஒரு பிரபலமான திரைப்பட நடிகர், அவருடைய தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் அந்த கட்சிக்காரங்கள் நிறைந்த ஒரு அரங்கமாக இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட
தாவேக்காவுடைய ஒரு அரங்கு மாநாடு மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அதில் பேசின விஜய் வந்து திருமாவர்கள் மேலே கொண்ட பேச்சு, அவர் எடுத்து வச்ச கருத்தெல்லாம் வந்து ரொம்ப தவறாக இருந்துச்சுக்கிறதுக்கு 1-2 உதாரணம். விஜய் சொல்கிறாரு, அம்பேத்கர் மேலே பிரியம் உள்ள ஒரு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர் பேரில் உள்ள புத்தகத்தை கூட வெளியிடுறதுக்கு வர முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது, அவருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டில் அவர் மாட்டிக்கிட்டார் பாருங்க. யார்? திருமாவளவனுக்கு வந்து யாரோ ஒருத்தர் கட்டுப்படுத்துகிறாங்க. அவருக்கு பிரியமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை கூட வெளியிட முடியாத வச்சுருக்காங்கன்னா அவங்க கூட்டணி எவ்வளோ மோசமானது பாருங்கள், அந்த கூட்டணி தலைமை எவ்வளோ கெடுபடியாக இருக்குன்னு பாருங்கன்னு அந்த விஜய் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தில் திமுகவையும் திமுக தலைவரையும் தான் தாக்கி பேசுகிறாரு, பேரை சொல்லாமல். சொல்லிவிட்டு இன்னொரு செய்தி சொல்கிறாரு, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வெளியீட்டு விழாவுக்கு வரலையே ஒழிய அவருடைய மனசெல்லாம் இங்கே தாங்க இருக்குது, திருமாவளவன் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. இதுக்கு சரியாக நோஸ் கட் பண்ணுற மாதிரி ஏன் இந்த கூட்டத்துக்கு வரலைங்கிறதுக்கும் ஏன் மனசு எங்கே இருக்குங்கிறதுக்கும் திருமாவளவன் சொன்ன பதிலையும் இப்போ நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு கட்சியின் நலன் கருதி, கூட்டணியின் நலன் கருதி, சனாதன சக்திகளின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் இருக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு எடுத்த முடிவு. அம்பேத்கர் மனசு சொல்றேன், நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். அவருடைய மனசு மேடையில் இல்லை, என்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார். மற்றபடி எனக்கு எந்த நெருடலும் இல்லை. திருமாவளவன் அழகாக பதில் சொல்லிட்டாரு. விஜய் சொல்கிறாரு, அவர் திருமாவளவன் வெளியில் இருந்தாலும் அவர் மனசு பூரா இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தான் மனசு பூரா இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல விஜய். அதுக்கு திரும்ப பதில் சொல்கிறாரு, என் மனசுலாம் அங்கே இல்லை, ஆனால் விஜய் மனசில் திருமாவளவன் தான் இருக்கிறேன், முழுக்க முழுக்க அவர் ஏன் நினைப்பாக தான் இருக்கிறாரு, அவர் பேச்சிலேருந்து அது வெளிப்படுதுன்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்திட்டார் ஒரு பதிலில். இது சரியான சாட்டேடி பதில். அடுத்தாப்பில் வந்து ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, ஆதவ அர்ஜுனா என்ன செய்கிறாரு, சமீபத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்களில் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஆதவ அர்ஜுனா பேசினார். அப்போ பேசுகிறப்ப வந்து நிறையா ஒரு சர்ச்சைகள் கிளம்பிச்சு, நிறையா வலைதளங்கள்லையும் மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்கள்லையும் யூடியூப்லையும் பெரிய வாதமாக வந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, ஆதவ அர்ஜுனா பேசுனாருன்னா அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர், அவர் பேசுகிறாருன்னா அவர் வந்து இவர் திருமாவளவனுடைய ஒப்புதல் இல்லாமல் பேச மாட்டார், அப்போ திருமாவளவன் வந்து இவரை விட்டு பேச விடுறாரு, அதனால் கூடிய சீக்கிரம் வந்து திமுகவிலேருந்து விசிக உடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. இதுதான் பெரிய டிபேட்டாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இல்லை, அவர் ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற கோஷம் நாங்கள் இப்போ எடுத்ததில்லை, 30 வருஷங்களுக்கு முன்னாடியே ஐயா ஜிகே மூப்பனார் முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மேடையில் பேசியிருக்கிறேன், அது எங்களுடைய கனவு, எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இப்போ அந்த சூழல் இருக்கா, இல்லை, அதுக்குள்ள காலம் கணிச்சு வர்றப்போ அதை நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருப்போம். இன்றைக்கி திமுகவுடைய தலைமையில் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணக்கமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் எங்கள் குரல் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. எங்கள் குரல் ஒழிக்கிறது மக்களுடைய நலனுக்காக ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம்னா இதுவும் இல்லாமல் போயிடும். இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் எங்கே முதலமைச்சராக இருக்க முடியும், எது எப்போ கிடைக்குங்கிற அந்த அறிவு எங்களுக்கு இல்லையா? ஆக எங்களை வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியேற்றி அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கும் உள்ள அதிகாரம் இல்லாமல் போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை தான்
ஒரு சிலர் செய்கிறாங்க. இதுக்கு வந்து நான் பலியாக மாட்டேன். ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கும் இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் நிருபர்கள் கேட்குறாங்க, ஆதவ அர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுப்பீங்களான்னு. எடுப்போம். இது வந்து ஒரு ஜனநாயக கட்சி, ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறவரை எடுத்தவங்களுக்கு உடனே எதுவும் செய்ய முடியாமல் எங்கள் கூட்டத்தை கூட்டி முடிவு எடுத்து அவருக்கு வந்து நோட்டீஸ் விடப்படும், முறையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி கண்டிப்பாக ஆதவ அர்ஜுனாவுக்கு சரியான ஆப்பு இருக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நடவடிக்கை இருக்குங்கிற செய்தியை திருமாவளவன் சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் வேங்கவேல் பிரச்சனையெல்லாம் பேசுகிறாங்க. வேங்கவேலுக்கு வந்து நாங்கள் போராடாமையெல்லாம் இல்லை, திமுக கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் நலன் எதுவோ அதிலெல்லாம் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படியாவது எங்களை பிரித்து விடணுங்கிறதுக்காக வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைங்கிறத கொஞ்சம் தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு. அதை இப்போ நம்ம கேட்போம். பேசிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் என்ன ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் என்ன நோக்கத்தில் அதை சொன்னார் என்று எனக்கு விளங்கவில்லை. அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது. கட்டாயமாக உயர்நிலைக்குழுவில் ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அவருக்கு விளக்கம் கேட்டு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம். இப்படி திருமாவளவன் விஜயோடு போகிறாரா என்ற சந்தேகத்தை திமுக கூட்டணியிலே ஏற்படுத்த விரும்பியவர்கள் இந்த சர்ச்சைக்கு பிள்ளையார் சுழி போட்டார்கள். அதிலிருந்து தொடர்ச்சியாக தேவையே இல்லாத ஒரு சூழலிலும் கூட திருமாவளவன் போவாரா போக மாட்டாரா, விஜய் திருமா இருவரும் ஒரே மேடையில் இருப்பார்களா மாட்டார்களா என்று ஒரு மாத காலத்திற்கு தொடர்ந்து விவாதம் நடத்தியவர்கள் யார்? திமுக காரர்களா, திமுக கூட்டணியில் இருந்தவர்களா, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களா? இல்லை. இந்த பின்னணியை ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. வேங்கவேல் பிரச்சனை மனிதாபிமானத்திற்கு எதிரானது. அதை கண்டிக்கவும் அதை எதிர்த்து போராடவும் அதிமுகவுக்கு பொறுப்பு இல்லையா, அல்லது இதர எதிர்க்கட்சிகளுக்கு பொறுப்பு இல்லையா? அவர்கள் யார் எங்கே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள்? அவர்கள் ஏன் போராட்டம் நடத்தவில்லை என்று யாரும் ஏன் கேள்வி எழுப்பவில்லை? திருமாவளவன் ஏன் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று மட்டும் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆக அவர்கள் நோக்கம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில்லை. திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் வெளியேற வேண்டும், அதற்கு இது ஒரு சாக்கு. இதை ஒரு குற்றச்சாட்டாகத்தான் முன்வைக்கிறார்கள். அதுபோல் இல்லாமல் உண்மையிலேயே வேங்கவேலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் குரல் கொடுப்பாரையானால் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்புறம் விஜய் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தில் பேசின பேச்சில் மணிப்பூர் விஷயத்தில் வந்து திருமா அவர்கள் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கு அழகாக பதில் சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவருக்கு. வந்து மணிப்பூரில் வந்து வருஷ கணக்கில் பிரச்சனை நடந்துருக்கு, கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே உள்ள மக்களுக்கு தீர்வு கிடைக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை வந்து விசிகா வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நடக்கக்கூடிய அந்த அட்டூழியங்களுக்கு அந்த மக்களுக்கு தீர்வு காண்றதுக்கு ஒன்றிய அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறத விட அந்த இடத்துக்கு இந்த நிமிடம் வரை பல நாடுகளுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய பிரதமர் அவர்கள் அந்த மாநிலத்துக்கு இன்று வரை செல்லவில்லை. அப்போ அந்த மணிப்பூருக்கும் அவர் தானே பிரதமர். அப்படி போகாத அந்த பிரதமரை கண்டிக்க விட்டுட்டு விஜய் வந்து எங்கிட்ட பேசுகிறாரு. இவர் உண்மையிலேயே விஜய் வந்து பாரதிய ஜனதாவுக்கு சப்போர்ட் இல்லாத ஆள், நேர்மையான ஆள், மக்கள் பக்கம் நிற்கிற ஆளாக இருந்தால் இப்போ நான் சொல்கிறேன், பிஜேபியை எதிர்த்து இவர் அறிக்கை விடட்டும். மணிப்பூர் விஷயத்தில் ஏன் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறீங்க? பிரதமர் அவர்களே நீங்கள் ஏன் மணிப்பூருக்கு போகாமல் இருக்கிறீங்க? அப்போ மணிப்பூர் விஷயத்தில் விஜய் அவர்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால் பிஜேபி அரசையும் பிரதமர் அவர்களையும் கேள்வி கேட்டு நீங்கள் ஒரு கண்டன அறிக்கை வெளியிடுங்க பார்ப்போம். அப்போ உங்களுடைய அந்த உள்நோக்கம் எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் பேச மாட்டீங்க. உங்களை யார் இயக்குறாங்க, நீங்கள் யார் பேசுகிறீங்கிறத எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய நோக்கம் எப்படியாவது திமுகவுடைய கூட்டணியிலிருந்து இந்த விசிகாவை கலட்டணுங்கிறது தான் உங்கள் நோக்கம். அது செல்லாதுன்னு சொல்லி அழகா அந்த விஜய் விட்ட பந்தை அவருக்கே திருப்பி விட்டு பதில் கொடுத்துருக்காரு திருமாவளவன். அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. விஜய் அவர்களுக்கு உள்ளபடியே மணிப்பூர் விஷயத்தில் விஜய் அவர்களுக்கு அக்கறை இருக்குமேனால் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும், பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டும். இதனுடைய வேண்டுகோள். இப்போ அழகா அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து இப்போ ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க, பிஜேபியுடைய பி டீம்லாம் இல்லை, விஜய் நேரடியான பிஜேபி தான்
பிஜேபியுடைய மெயின் டீமே விஜய் தான். இவரை வச்சு அதிமுகவை பலகீனப்படுத்தி திமுகவுடைய ஓட்டை பிரித்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் குழப்பம் பண்ணணுமாங்கிற திட்டம் போட்டிருக்காங்க டெல்லி அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறதுனால தான் திருமாவளவன் வந்து விஜயை சொல்கிறாரு, நீங்கள் உண்மையிலேயே பாஜகவை எதிர்க்கிற ஆளாக இருந்தால் எங்கேயும் சொல்லுங்க பார்ப்போம், ஏங்க மணிப்பூருக்கு 1 வருஷமாக போகிறேன்னு கேளுங்க பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. இதுக்கு விஜய்கிட்டேருந்து பதில் வரல. ஆக விஜய் என்ன நினச்சாரு, இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற ஒரு புத்தக வெளியீட்டு மூலியமாக நம்ம ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி திமுக கூட்டணியை உடைச்சி விசிகாவை வெளியே கொண்டு வந்து அது மூலியமாக மற்ற அடுத்தடுத்த 2 சில கட்சிகளை கொண்டு வந்து ஒரு பெரிய மாற்றம் பண்ணிடுவோம் கண்ட விஜயோடைய கனவுல மண்ணள்ளி போட்டுட்டாரு. விஜய்ங்கிறது தெளிவாக தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதவார்ஜனை வந்து விட்டுற மாட்டார் திருமாவளவன். கூடிய விரைவில் அவருக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுத்து அவர் விளக்கப்படுவாருங்கிற பேச்சும் உள்ளே அடிபடுது. காரணம் வந்து ஆதவர்ஜன் வந்து மேற்கு வங்காளத்தில் இதே மாதிரி அவர் தேர்தல் பணி செய்கிறப்ப மேற்கு வங்காள அரசுட்டு அவர் வச்ச வேண்டுகோள் என்னன்னா, உங்களை நாங்கள் ஜெயிக்க வச்சிடுறோம், என்ன எங்களுக்கு நீங்கள் லாட்ரி சீட்டை இங்கே நடத்துறதுக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அந்த மார்ட்டின் லாட்ரியுடைய மருமகனாக இருக்கிற அந்த ஆதவர்ஜனா வந்து அங்கே இப்போ லாட்ரியை நடத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இங்கே வந்து அதே மாதிரி லாட்ரி நடத்தணுன்னு அவர் கேட்குறப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா மக்களுடைய காசுலாம் வீண் விரயமாயிரண்டு அனுமதி கொடுக்காததுனால ஆக நம்மளுக்கு திமுக அனுமதி கொடுக்க மறுக்குது. இதுலேருந்து நம்ம விசிகா கூட்டணியை உடைச்சி கொண்டு வந்து வேறு சில கட்சிகளையும் உடைச்சி கொண்டு வந்து இந்த ஆட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வேறு ஏதாவது ஒரு ஆட்சி வந்துட்டு அந்த ஆட்சி மூலியமாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டை கொண்டு வரலாங்கிறது தான் நோக்கம் ஆதவர்ஜனாவுக்கு இருக்க ஒழிய தமிழக மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கோ அல்லது விளிம்பு நிலைய மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கோ இல்லைங்கிற மாதிரி கருத்தையும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆக எப்படியா இருந்தாலும் திமுக கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும் 2026 தேர்தல் வரைக்கும் அதை விட்டு நகர போகிறதே இல்லைங்கிறதும், இதுபோல் குழப்பம் பண்ணுறவங்களுக்கு குழப்பத்துக்கெல்லாம் இனிமேல் வேலையே இல்லைன்னு சாட்டையடி பதிலாக கொடுத்த திருமாவளவனுடைய பதிலில் இருந்தோம். சமீபத்தில் இன்றைக்கி வேலூரில் பேசின அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த ஒரு வரி பதில், இந்த அறிவு கூட அவருக்கு இல்லைன்னு விஜய்க்கு கொடுத்த சாட்டையான பதிலில் இருந்தோம். நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னா, இந்த கூட்டணியெல்லாம் உடையாது, இந்த சதி திட்டம்லாம் செல்லாதுங்கிற மாதிரி பலரும் கருத்து சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் உள்ளது உள்ளபடி நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.